அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். சூரா யூசுஃப் இதனுடைய விரிவாக்கம் என்ற பகுதியில் நாங்கள் இதுவரைக்கும் 67வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 67வது வசனம் உட்பட நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் இந்த வசனத்தில் தந்தை ஒப்புக்கொள்கிறார். எப்படி ஒப்புக்கொள்கிறாரு? நீங்கள் எனக்கு உறுதிமொழி ஒன்று தாங்க, தந்துட்டு நீங்கள் உங்களுடைய தம்பியை கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். தம்பி யார்? பின்யாமின். சரி, இப்போ போகிற நேரத்தில் இவர் ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செஞ்சார்? யா புனைய நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரே வாயிலில் போங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, பல வாயில்களால் போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செய்தியை சொல்லிட்டு இப்போ அந்த செய்தி 67வது வசனத்தில் வருது. இப்போ 68வது வசனத்தில் வலம்மா தஹலு, அவர்கள் நுழைந்த பொழுது, மின் ஹைசு அமரஹும் அபூஹும், ஹைசு அமரஹும் அபூஹும், அமரன்னா எங்களுக்கு தெரியும் ஏவுறது இல்லையா? அமரஹும்டா அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை ஏவிய புறத்தில் அவர்கள் நுழைந்த பொழுது, மாகான யோனி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை. அப்ப மாகான யுகுனி, மாகான யுகுனி அவர்களை அது தடுக்கவில்லை. எது தடுக்கவில்லை? எது தடுக்கல? தந்தை சொன்னார் தானே பிரிஞ்சு பிரிஞ்சு போங்கண்டு. அந்த செயல் அவர்களை தடுக்கவில்லை. மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து, மின் ஷை, எதையுமே தடுக்கவில்லை. இப்ப இவங்க பிரிஞ்சு போனதால் இவங்க பாதுகாக்கப்பட்டாங்களா? அல்லது பிரிஞ்சு போனதால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலிருந்து ஏதாவது மாற்றம் நடக்குமா? எதுவுமே நடக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் அவனுடைய தீர்ப்பிலிருந்து, அவனுடைய ஏற்பாட்டிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அது எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி. ரைட். இல்லா ஹாஜத்தன், ஒரு தேவையை தவிர. ஃபீ நஃப்ஸி யாக்கூப, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் உருவான ஒரு தேவையை தவிர. கலாஹா, அதை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டார்கள், அதை நிறைவேற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வ இன்னஹு, அவர் யாரு? யாக்கூப். வ இன்னஹு லது இல்மின், அவர் அறிவுடையவர். லிமா அல்லம்னாஹு, எந்த அறிவு அது? லிமா அல்லம்னாஹு, அவருக்கு நாங்க எதை கற்றுக் கொடுத்தோமோ அதை அறிந்தவராக அவர் இருக்கிறார். வலாகின்ன அக்ஸரன் நாஸ், ஆனாலும் அதிகமானவர்கள் லா யஅலமூன், அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. சரி, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்போ அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுக்கு தந்தை சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வாயிலாக பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போனது என்பது அல்லாஹுடைய தீர்ப்பை மாற்றம் செய்ததா? மாற்றுமா? இல்லை, மாற்றல. அது அல்லாஹ் சொல்றான். அவங்க என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் ஒரு தீர்ப்பு செஞ்சிருந்தாண்டா அதை என்ன செய்யலாது? மாற்றம் செய்யலாது. ஆனா இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கல்லாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தேவை ஒன்று வந்துச்சு. அந்த தேவையை அவங்க நிறைவேற்றி கொண்டாங்க. சரி, இதுல என்ன தேவைன்னு கேட்டால், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகள் மீது அன்பு வைத்தார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அவங்க எதை பயந்தாங்க? இவங்களுக்கு கண்ணூர் வந்துடும், எல்லாருமா சேர்ந்து ஒரே வழியால போகின்ற பொழுது மக்கள் பார்த்து என்ன செய்யலாம், கண்ணூர் வருவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இவங்க பயந்தாங்க. சரி, இது அப்ப இவங்க பிரிஞ்சு போனதால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஏக்கம் என்ன செய்கிறது? நிவர்த்தி அடைகிறது. இது மாத்திரம் தான் நடந்துச்சு. இப்ப அல்லாஹ் இல்ல அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு நோய் வரத்தான் வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தீர்மானித்திருந்தால் அது என்ன செய்யும்? வந்தேதான் ஆகும். இதை தடுக்க முடியாது. சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு விடயத்தின் கடைசி முடிவு என்ன என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சரியா இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம்,
அது நல்லதுன்னு செய்கிறோம், ஆனால் அதனுடைய பின்விளைவு என்னங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பின்விளைவை தெரியாததாகவும் ஒவ்வொன்றின் நுட்பத்தை அறியாதவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். சரி, இதில் 69வது வசனம், வலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அஹாஹு கால இன்னி அன அஹூக ஃபலா தப்தஇஸ் பிமா கானு யஅமலூன் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. வலம்மா தஹலு அலா யூசுஃப், அப்ப யூசுஃபிடத்தில் அவர்கள் நுழைந்த பொழுது, ஆவா இலைஹி அஹாஹு, அவருடைய சகோதரர், ஆவா இலைஹிண்டா அவரின் பக்கம் ஒதுக்கி கொண்டார், ஒதுக்கி அரவணைத்து கொண்டார். என்ன, இவருடைய கூட பிறந்த சகோதரர் தான் யாரு? பின்யாமின். இப்ப பின்யாமின் வந்ததோடு என்ன செஞ்சாரு? அவங்கள விட்டு அவரை தனி எடுக்கிறார், தனி எடுத்து அவரை உபசரிக்கிறார், உபசரித்து அவரை வச்சுக்கொள்றார். கால, இப்பதான் சில விஷயங்களை சொல்றார். இன்னி அஹூக், நான் தான் உங்களுடைய சகோதரன் சொல்றார். யார சொல்றாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்யாமின் சொல்றாங்க. ஃபலா தப்தஇஸ், நீங்க கவலைப்பட வேண்டாம். பிமா கானு யஅமலூன், அவங்க செய்கின்ற விடயத்தை வச்சு நீங்க என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம், கவலை அடைந்து விட வேண்டாம் என்ற செய்தியை தெளிவாக அவங்க பல விஷயங்கள், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது என்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க தெளிவாக இவர்கிட்ட செல்றாங்க. சரி, இப்போ இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை தனியாக அழைத்து இதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பல விடயங்களை சொல்லி விளங்கப்படுத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி முடிக்கிறான். சரி, இந்த வசனத்தினூடாக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பல சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுடைய சகோதரி நலனுக்காக வேண்டி, கெடுதி செய்கிறதுக்கு அல்ல, நலனுக்காக வேண்டி அந்த சகோதரர்களில் அல்லது சகோதரிகளில் நம்பிக்கையானவங்க இருப்பாங்க. அப்படித்தானே? ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 5 பேரில் ஒரு 2-3 பேர் என்ன செய்வாங்க, மிச்சம் ஒரு நிதானமான போக்கு, அடுத்தது சிந்தனை உள்ளவங்க, தூர நோக்கு யோசனை உள்ளவங்க இருப்பாங்க. அப்படியானவங்களை என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு தேர்ந்தெடுக்கலாம். அந்த சகோதரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட ரகசியம் வச்சுக்கொள்ளலாம். ரகசியம் எதுக்குண்டா, எதுக்கு ரகசியம் பண்றல, எதுக்கு இல்லை, மற்றவங்களை அடியோடு அழிக்கிறதுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு இல்லை, நல்லது செய்யறதுக்காக வேண்டி என்ன எடுத்துக்கொள்ளலாம். எது மாதிரி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சகோதரர்கள்லாம் விட்டுட்டு பின்யாமின் என்ன செஞ்சாங்க, தனி எடுத்தாங்களா இல்லையா? தனி எடுத்தாங்க. எதுக்காக வேண்டி எடுத்தாங்க? நல்ல விஷயத்துக்காக வேண்டி தான் எடுத்தாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் என்னென்றா, தனது சகோதரனை காண்கின்ற பொழுது அந்த சகோதரனை கண்ணியப்படுத்துவது, அவனை உபசரிப்பது கட்டாயம், கடமை. நிச்சயம் தன்னுடைய உடப்புறப்பு வருகின்ற பொழுது, தன்னுடைய உடப்புறப்பை காண்கின்ற பொழுது அவர்களை உபசரிப்பது, அவர்களை கவனிப்பது என்பது கட்டாயமான ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏவுகின்ற அன்பு, அரவணைப்பு என்ற ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளோட பேசாமல் பல வருடங்கள் கழித்தவர்கள் இன்னும் பேசாமல் இருப்பார்கள். என்ன பிரச்சனை கேட்டால், என்ன பிரச்சனை? ஒரு காணி பிரச்சனையாக இருக்கும், அல்லது அளவுல பிரச்சனை இருக்கும், அல்லது தந்தை கொடுத்த சொத்துல அவர் கூட எடுத்துட்டாரு என்ற ஒரு காரணம் அங்கே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து உடப்பிறப்புகளுடன் பேசாமல் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வேண்டாம், இரத்த உறவுகள் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சமே எச்சரிக்கை செய்து சென்ற விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, 70வது வசனம், ஃபலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் ஜஅல ஸிகாயத ஃபீ ரஹ்லி அஹி ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. சரி, 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், ஃபலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், அவர்களுடைய பொதிகளை அவர்கள் தயார் செய்த பொழுது, யார் தயார் செய்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலையாட்கள் தயார் செய்கிறாங்க. தயார் செய்கிற பொழுது ஜஅல ஸிகாயா, ஸிகாயாண்டா என்னது? அளக்கிற பாத்திரம்.
இந்த உணவு அளந்து கொடுப்பாங்களே, அந்த உணவு அளக்கின்ற பாத்திரம், அந்த பாத்திரத்தை ஃபீ ரஹ்லி அஹீஹி, தனது சகோதரனுடைய பொதியில் போட்டு விட்டார்கள். யார் சகோதரன்? அது பின்யாமின். சரி. சும்ம அஸ்ஸன முஅஸ்ஸினுன், அஸ்ஸன என்னது? அறிவிக்கிறது. அஸ்ஸன முஅஸ்ஸினுன், ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தார். ஐயத்துஹல் ஈர், ஒட்டக கூட்டமே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அழைத்து இன்னக்கும் லசாரிகூன், நீங்கள் திருடிவிட்டீர்கள் அல்லது திருடர்கள் என்று அந்த அழைப்பாளர் இவர்களை அழைத்து அவர் சொல்கிறார். சரி, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. என்னண்டா, இப்ப எனது பொருள், எனக்கு உரிமையான ஒரு பொருள் என்னோடத்துல இருக்குது, எனக்கு உரிமையான என்னுடைய பொருள் ஒத்தட்ட இருக்குது. அந்த பொருளை நான் எடுப்பதற்கு சில தந்திரோபாயங்கள் பாவிக்கலாம். என்ன செய்யலாம்? ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரனை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே திட்டமிட்டு என்ன செய்யறாங்க, அவருடைய பொதிக்குள் அந்த அளக்குகின்ற அந்த அளவுகோலை அல்லது அந்த பாத்திரத்தை இடுகிறார்கள். சரி, அப்ப இந்த தந்திரோபாயங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்றால் ஹராமான விஷயத்தில் போகக்கூடாது. நல்லா விளைவிக்கோங்க. இப்ப எனது பொருள் ஒத்தட்ட இருக்குதுண்டா அதை நல்ல முறையில் கேட்டால் அவர் தந்தாருன்னா அதை அப்படி எடுத்துக்கொள்ளணும். கேட்காமலுக்கே வைத்து இப்படி செய்யப்படாது. இப்போ நல்ல முறையில் கேட்டால் தார மாதிரி இருந்தால் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லை, இவருக்கு வந்து நேராக போனால் தரமாட்டாருண்டா அது வேற வழியில் போனால் தான் தருவார். அந்த வேற வழி ஆகுமான வழியாக இருக்கு. என்ன செய்யணும்? ஆகுமான வழியாக இருந்தால் என்ன செய்கிறது, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக காலம் படுகிறது. சரி, இப்போ 71வது வசனம். காலு, யாரு? காலு, அவர்கள் கேட்கிறார்கள். காலு, யாரு கேட்கிறாங்க? அந்த ஒட்டக கூட்டம் கேட்கிறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள். வ அக்பலு அலைஹிம், காலு வ அக்பலு அலைஹிம், இவங்க அங்கிருந்து கேட்டுக்கொண்டே அவங்கள்ட்ட வாராங்க. மாதா தஃப்கிதூன், நீங்க எதை இழக்கிறீர்கள்? நீங்க இழந்தது எது? உங்களிடத்தில் காணாமல் போனது எது அப்படின்னு கேட்கிறான். சரி, இதுல நீங்க ஒரு விஷயத்தை விளைவிக்கோங்க. திருடன் இருக்கிற, உண்மைக்கும் திருடியவன் இருக்கிறான் தானே, அவன் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், கூப்பிடக்குள்ள அங்க நிற்பானா? ஓடிடுவான். ஏன்னா அவன் திருடன். திருடன் வந்து எங்கட அந்த வீட்டில் இருந்த பொருளை காணல, யார் எடுத்துன்னு கேட்டா கொஞ்சம் தூரத்தில் போற திருடனா இருந்தா அவன் உங்கள்கிட்ட வந்து என்ன காணது போனுச்சுன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். பார்க்குற பக்கம் ஓடிடுவான். இது திருடனுடைய நிலைமை. சரி, அப்ப இங்க வந்து யார் இவங்க திருடாங்களா? இல்ல, இதுல ஒரு திட்டமும் நடந்து யாரோ ஒருவர் என்ன செஞ்சது, அவங்களோட பொதிக்குள்ள அந்த பொருளை வைத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. மாதா தஃப்கிதூன், இவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, வந்து என்ன அவங்களோட என்ன இல்லை, என்ன பொருள் இல்லை அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதையும் பார்த்துடுவோம். 72வது வசனம். காலு, அவர்கள் சொன்னார்கள். யாரு? இந்த அழைத்தார்களே அந்த கூட்டம். அவர்கள் சொன்னார்கள் நஃப்கிது, நாங்கள் காணவில்லை, சுவா அல் மலிக், சுவா அல் மலிக், அரசருடைய குவளை, அந்த பாத்திரத்தை காணவில்லை. வலிமன் ஜாஅபிஹி, அதை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு ஹிம்லு பஈரின், அவருக்கு என்ன இருக்குது, ஒரு ஒட்டக சுமையளவு உணவு கொடுக்கப்படும். பரிசும் கொடுக்குறான். யாரு கொண்டு வராரோ அவருக்கு என்ன இருக்குது, பரிசு இருக்கிறது. வ அன பிஹி ஸஈம், அதுக்கு நான் பொறுப்பு என்ற செய்தியை அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப இப்படி இந்த வசனம் முடிவடைகிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட ஒரு திட்டமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோட இந்த வகுப்பை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.